வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கட்சியை வெளிப்புற சக்திகளால் கட்டுப்படுத்துவது குறித்து எழுப்பிய கவலைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிராகரித்து அவை தேவையற்றவை என்று கூறியுள்ளார். அதிமுக தனது சொந்த தேர்தல் உத்திகளை நிர்வகிக்கும் திறன் கொண்டது என்றும் திமுகவின் ஆலோசனை தேவையில்லை என்றும் பழனிசாமி வலியுறுத்தினார். வெள்ளிக்கிழமை சட்டமன்றத்திற்கு வெளியே பாஜகவின் செல்வாக்கு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தென்னரசுவின் ஆலோசனைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தென்னரசுவின் கருத்துக்களுக்கு பதிலளித்த பழனிசாமி, திமுக அமைச்சரின் கவலையின் நேர்மையற்ற தன்மையை எடுத்துக்காட்டுவதற்கு ஒரு தமிழ் பழமொழியை பயன்படுத்தினார். ஆடு மழையில் நனைவதை நினைத்து ஓநாய் கவலைப்படுதாம் என்ற பழமொழி திமுகவின் கவலை வெளிப்பாடுகள் உண்மையானவை அல்ல என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. அதிமுகவின் விவகாரங்களில் தலையிடுவதற்கு பதிலாக திமுக அதன் சொந்த பொறுப்புகளில், குறிப்பாக பட்ஜெட் கணக்கீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பழனிசாமி மேலும் வலியுறுத்தினார். தனது கட்சி தனது தேர்தல் கணக்கீடுகளை சுயாதீனமாக கையாள தயாராக உள்ளது என்றும் அரசியல் எதிரிகளின் வழிகாட்டுதல் தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். அதிமுகவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய பழனிசாமி, திமுகதான் தங்களின் ஒரே அரசியல் எதிரி என்றும் ஆளும் கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதே அதிமுகவின் முதன்மை நோக்கம் என்றும் அறிவித்தார். அதிமுகவின் சித்தாந்தங்கள் அதன் தேர்தல் கூட்டணிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் அவற்றை ஒன்றாக இணைக்கக்கூடாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தேர்தல் கூட்டணிகள் அரசியல் எதிரிகளை தோற்கடிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்படுகின்றன என்றும் அவை நிரந்தர சித்தாந்த சீரமைப்புகளை பிரதிபலிக்காது என்றும் அவர் மேலும் விளக்கினார். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு அருகில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகள் குறித்து அதிமுக ஒரு முடிவை எடுக்கும் என்று பழனிசாமி தெளிவுபடுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.